இன்னைக்கு காலையில பேப்பர்லாம் விஜய் ஏதோ பயங்கரமா அறிவிக்க போறாரு. இருக்கக்கூடிய அருமை பத்திரிகை சகோதரர்களை, சென்ற வாரம் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்று இளைய தளபதி அவர்கள் விரும்பினார்கள். அந்த காரணத்தால், தவிர்க்க முடியாத காரணத்தினால் உங்களை எல்லாம் இன்றைக்கு மீட் பண்ணுகிறோம். உங்களை எல்லாம் இளைய தளபதி அவர்கள் சார்பாகவும், மக்கள் இயக்கம் சார்பாகவும், புரட்சி இயக்குனர் அவர்கள் சார்பாகவும் வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஈவினிங் பேப்பர் இன்னைக்கு காலையில பேப்பர்லாம் விஜய் ஏதோ பயங்கரமா அறிவிக்க போறாரு அப்படின்லாம் படிச்சேன். அந்த அளவுக்கு பெரிய சீன்லாம் இல்லைன்னா, போன வாரமே உங்க எல்லாரையும் மீட் பண்றதா இருந்துச்சு. ஒரு 10 நாளாவே என்னை பத்தின நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. எல்லாமே படிச்சோம். எனக்கு ஒரு சில பத்திரிகை படிக்கும் போது நல்லா இருக்கு, இந்த மாதிரி உண்மையில நடந்தா எப்படி இருக்கும். இன்னொரு பத்திரிகை படிக்கும் போது இதுல வேற மாதிரி எழுதியிருக்காங்களே, இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும். இப்படிலாம் தனியா உட்காந்து யோசிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் நிறைய சான்ஸ் அமைச்சு கொடுத்தீங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ராகுல்ஜி அவர்கள் தரப்பிலிருந்து என்னுடைய வெல்விஷரும் ஒருத்தர் இருந்தாரு. அவர் மூலியமா என்னை மீட் பண்ணணும்ட்டு ஒரு அழைப்பு. எனக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் உண்மையா பொய்யா, இல்லை யாராவது ஏதாவது விளையாடுறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் அமையாது. அடுத்து ராகுல்ஜி அவர்கள் என்னை மீட் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. பட் இருந்தாலும் இந்த சான்ஸை மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு நானும் எங்க அப்பாவும் டெல்லிக்கு போனோம். அவரை மீட் பண்ணோம், அவர் வீட்டில் மீட் பண்ணோம். அவர் எங்ககிட்ட பேசின விதம், எங்களை ரிசீவ் பண்ண விதம் எல்லாமே பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. குறிப்பா இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ், அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ், அதனால ரிசல்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்பேற்பட்டவர் என்னை மீட் பண்ணது எனக்கும் சரி, என் ரசிகர்களுக்கும் சரி, தமிழ் மக்களுக்கும் சரி ஒரு பெருமையான விஷயமா தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 hour நாங்க பேசணும். நிறைய விஷயங்கள் பேசணும், ஜென்ரலா பேசணும், சினிமாவை பத்தி பேசணும், மக்கள் இயக்கத்தை பத்தி கேட்டாங்க, அதை பத்தி பேசணும். இல்ல அரசியலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் என்னுடைய ரசிகர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, ஜென்ரல் பப்ளிக்கோட ஃபீட்பேக் என்ன, அடுத்து கடவுள் அமைச்சு கொடுத்த ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம் என்னுடைய ரசிகர்கள், தமிழ்நாட்டுல அந்த இளைஞர்கள் கூட்டம், அவங்க எல்லாரையும் ஒரு நல்ல பாதையில வழி நடத்தணும்ன்ற ஒரு சமூக பொறுப்பும் என் கையில இருக்கு. ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எல்லாருமா சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன். அதான் இந்த இந்த குழப்பம்லாம் இருந்துச்சு. அதை உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சேன், மீட் பண்ணிட்டேன், தோன்றதெல்லாம் சொல்லிட்டேன்.